மெரினா பீச்சா? என்னத்துக்கு அந்த பச்சை குங்கம் வைக்கிற? சாமி கும்பிட வைக்கிறா. என்ன சாமிக்கு அந்த பச்சை குங்கம்? முருகருக்கு, குபேருக்கு. தாயத்து உள்ள என்ன இருக்குது? அது ஒண்ணு இல்ல. தாயத்து உள்ள என்ன இருக்குது? ஏதோ மறைச்சு வச்சுக்கிற, புல்லட் ஏதாவது வச்சுக்கிறியா? மை வச்சிருப்பாங்க போல, வசிய மருந்து எதுனா வச்சிருப்பாங்க. அப்படியா? யார வசியம் பண்றதுக்கு? இல்ல வசியம் பண்றதுக்கு, யாரும் அவர் அண்டாம இருக்கிறதுக்கு, திஷ்டி போறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பல விஷயம் உள்ள அடங்கி இருக்கும். எங்க மந்திரிச்சாருன்னு தெரியல. ஆனா எங்க மந்திரிச்சு வச்சுங்க? வேலூர்ல தெரிஞ்சா மாந்திரிங்க அங்கதான் பண்ணுவாங்க நிறைய பேரு. கரெக்டா விஷயம் தெரிஞ்சு போயிட்டு வந்து. எந்த இடம்? யார் பண்ணது? பேரு தெரியுமா ஏதாச்சும்? வேலூர். நீங்களா பொங்கல்லாம் எப்படி போச்சு சொல்லு. நல்லா போச்சு. என்ன பொங்கல் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டு பொங்கலுக்கு? என்ன சாப்பிட்ட? பொங்கல் தானே சாப்பிடுவாங்க. எவ்வளவு சாப்பிட்ட? எத்தனை கிலோ? கிலோவா? இது பின்ன தூக்கி எங்க வச்சுக்கிறாரு பாருங்க வயித்தா. நான் ஏதோ பேக் வச்சிருக்காருன்னு நினைச்சேன். இது பேக் இல்லங்க, இது ஃபேமிலி பேக். எவ்வளவு படிச்சிருக்கீங்க நீங்க? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நானா 5வது வரைக்கும் படிச்சேன். 5வது. டிரைவிங்க்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? ஆக்சுவலா நான் லைசன்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். 10வது வரைக்கும் படிக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க? 5வது படிச்சு இருக்கட்டும். சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினாதான் இந்த சூறா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. அப்பனா இவருக்கு வயசு தான் இப்ப 60 இருக்குமா? அப்ப கொடுத்தாங்களாமா? 45 இருக்கும். 40 தானே ஆகுதா? என்னோட சின்னவரா? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அப்படியா? 38 தான் ஆகுது. ஒரு வாட்டி பட்டாசு வச்சாரு. பட்டாசு சாணி இல்ல, மாட்டு சாணி. ஆமா, அந்த மாட்டு சாணியில சொல்லிட்டாரு. மூஞ்சுக்குள்ள சாணி. யார் மூஞ்சில? இவர் மூஞ்சில் தான். அது ஒரு நேரம் நம்ம அண்ணன் தான். ஆமா, பெரியப்பா பையன் தான். துணிச்சலா செஞ்சிருக்காரு. வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. பயங்கரமா செய்வாரு. மிச்சர் கையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அப்ப வந்து சரி, அதெல்லாம் வேணான்ற போல. சரி, என்னத்துக்கு செஞ்சுக்கிட்டா நல்லது இல்ல நமக்கு. ஏன்னா அவர் வேலை செஞ்சாருன்ற அதுல என்ன தப்பு இருக்க போகுது? உழைச்சு சாப்பிடுற தப்பு இல்லை. வேற எதுனா சொல்லுவியா? நீ இப்ப கட்டு சொல்றியா, உண்மையை சொல்றியா? நான் வந்து எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன்னு அவனுக்கே தெரியும். ஏன்னா வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல. எப்படி இருந்தாலும் காட்டி குத்துருவேன். என்ன பண்ணாலும் காட்டி குத்துருவேன். ஏன்னா எனக்கு ஒரு டவுட்னா, அது காரா பூந்தி, காராசோ, இனிப்பு, பலகாரம் எல்லாமே இருக்கும். அதே மிச்சர் கடன் மட்டும் சொல்றாங்க. மிச்சர் மட்டும் இருக்காதுல்ல, அதர்சம் இருக்கும், காரம் இருக்கும், மத்த வகைகள். மிச்சர் கடன் மட்டும் ஏன் சொல்றாங்கன்னா? காரா பூந்தி கடன் அதுதான் காரா பூந்தி கடன் சொல்லுவோம், முறுக்கு கடன் சொல்லலாம்ல. ஏன் மிச்சர் கடன்றாங்க? வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நான் பொங்கல் ஏனா கொடுக்க போறேன். ஒரு 500 பொங்கல் ஏனா கொடுப்பேன். இந்த காசு எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்? வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு பூட்டு போட்டாங்களாம். இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வேணான்றீங்களா? இன்னைக்கு அப்படி ஓபன்லயே வச்சிருக்காங்களா? நேத்தா லீவு. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அவரு சாப்பிடாரு ஒரு இட்லி. இவர கடை திறந்து போடுறாங்க, அதை கேக்குறேன் நானு. கடைக்கு போயிருக்காங்க. கடையில என்ன சரக்கு சாப்பிடுவீங்க? இதுல அதான் ஃபுல்லா ஏர் ஆகுது. நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். இல்ல கொஞ்சம் சோறுங்குது. இப்ப சாப்பிட்டாருல சாப்பாடு. மேரேஜ் ஆயிடுச்சா ராஜா அவருக்கு? மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சுங்களா? அப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 16 கல்யாணமா? அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 16 வருஷமா? என்ன வயசுல கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? 24. 2009. எது கல்யாணம் பண்ணீங்க? வீட்டுல பண்ணி வச்சிட்டாங்க. அப்ப உங்களுக்கா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலையா? தலைவர், அப்ப நீங்க சின்ன வயசுல நல்லா ஸ்லிம்மா சல்மான் கான் மாதிரி சொன்னேன். ஆமா, எப்படி திடீர்னு இந்த எப்படி நல்லா பல்க் ஆயிட்டீங்க? எப்படி இந்த ஊர்ல இருந்தேன், அந்த ஊருக்கு வந்து என்ன காரணம் உணர்றீங்க? சாப்பிட்டதா? தண்ணி துண்டு மாறிடுச்சு. தண்ணி மாறுது இல்ல, சாப்பிடறதே மாறி.
நீ என்ன சொன்ன வேலை வெட்டிக்கு போகாம இருப்பாருங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ அவன் டிரைவர் வேலை பாக்குறான், வேலை வெட்டி போகாம இல்ல அவனுக்கு எப்படி சாப்பாடு? வேலைக்கு டிரைவர் வேலைக்கு போனா எப்படி ராஜா உடம்பு ஏறும்? ஏன் ஏறுமா? உட்காந்துக்கிட்டே ஓட்டுறது தானே சார். இல்ல எல்லாருமே அப்படி இருக்காது இல்ல, ஒரு சில பேருக்கு அது ஏதாவது கடையில கடையில ஹோட்டல்ல கடையில வேலை பார்த்தாக்கா ஹோட்டல்ல எப்பவுமே மீறுமா மீறாதா? மீறதெல்லாம் இவர் வயிற்றுல போவோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இல்ல இப்ப டிரைவிங்ல தானே இருக்காரு, ஹோட்டல்ல வேலை செய்யல. அதுக்கு முன்னால ஹோட்டல்ல செஞ்சிருப்பாருல்ல. மிச்சர் கடை எங்க வேலை செஞ்சீங்க? இவர் அடிக்கவே போறாரு. எல்லாத்துலயும் வேலை செஞ்சு. மிச்சர் கடை சொன்னேன், டிரைவர் வேலை சொன்ன, வேற எங்கெங்க வேலை செஞ்சீங்க? எல்லாத்துலயும் போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள். கார்பெண்டர் வேலை, கல் தச்சர் வேலை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கல் தச்சுற வேலை எல்லாம் இப்ப கட்டில் பீரெல்லாம் செய்வீங்களா கார்பெண்டர் வேலை? என்ன செய்யலாம். நகை 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 செய்வியா? நகை செய்வாரா? கொஞ்சம் ஞாபகம் எப்படி அதை நம்பி எப்படி 2 சவரம் நகை செய்யுங்க. நகை வேலை செய்வியா? நகை எடுத்துதான் பழக்கம் எங்களுக்கு எல்லாம். நகை வேலை செய்வி எப்படியா? எனக்கு ஒண்ணும் புரியலையா? இப்ப எல்லாம் இல்லையா? முத எடுத்துந்தீங்க அப்பா. இன்னும் கை மாட்டிச்சோம் கொஞ்ச நேரத்துல வந்து வச்சு வச்சேன்னா சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஒரு இதுல மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல பொங்கல் அதுமா நல்ல சட்டை போட வேண்டாம் தலைவர. அது நல்ல சட்டை தான், இவன் சைஸ் சட்டை கிடைக்கணுமே. வச்சுட்டு தான் மச்சி இது பண்ணி போடணும். உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சுமாரா? மிஞ்சி போனா ஒரு 2 பேர் 3 பேர். 2 பேர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? அவங்க தானா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? என்னங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? இவருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்காருல்ல, அப்ப அவர் பாடுவீங்களா? நீங்க 2 லைன் பாடுங்களா எங்களுக்காக? பாடுவீங்க 2 வரி பாடுங்களா சும்மா? இல்ல இவர் சொன்னாரு பாடுவீங்க. என்ன ராஜா சொல்றதெல்லாம் பொய்யா? டான்ஸ்லாம் போடலாம். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாடலாம் பாத்துறேன். போதுமாச்சு. சரி நான் பாடுறேன், நீங்க ஆடுறீங்களா? பாட்டு பாடுங்க. பாடு. பாட்டு பாடுறதுல இல்ல, செட்டு போட்டனா டான்ஸ் ஆடலாம். இல்ல இவர் பாடுறதே செட்டு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. பாடுங்க ஒரு பாட்டு. சோக்குதா என்ன தொட்டா அடிக்க சாக்குதா, சோக்குன சோக்குதா என்ன தொட்டா அடிக்க சாக்குதா, ஏ டமுக்கு போட்டு தகரதா ஏ டமுக்கு போட்டு குமுக்கு தரும் கம்மாய்க்கு நான் கேளு, நான் துபாய் போன ஆளு, இந்த மஜா பண்ண மாலு, இந்த மஜா பண்ண மாலு. சோக்குன சோக்குதா இவர தொட்டா அடிக்க சாக்குதா, சோக்குன சோக்குதா வயிற தொட்டா சாக்குதா, டம்மக்கு டப்பா நமக்கு டப்பா செட்டு போட்டாதான் ஆடுவேன். செட்டு போட்டா எங்களுக்கு பிரச்சனையாச்சா? ரைட்ஸ் வந்துருமே. தெரியல எங்க எந்த கடையில வாங்குறீங்க அரிசி? நீங்க எந்த கடையில வாங்குறீங்க அதே கடையில தான் நாங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஆனா உனக்கு உடம்பு இல்லையா? நமக்கு ஏற மாட்டேன். அதெல்லாம் கொடுப்பணும். வேணாம், நமக்கு எல்லாம் வேணாம். ஆமா அண்ணனுக்குலாம் ரொம்ப வேணாம் பழகுது. உடம்பே ஏற மாட்டேது. வேணான்னு கேட்டது வேணாம். இது வந்து கள்ளம் கவலம் வளர்ந்த உடம்பு. என்னத்த சொல்றது, எதை வேணாலும் சொல்லி சும்மா கேட்டு பாப்போம். எத்தனை இட்லி நான் சாப்பிடுவீங்க அந்த காலையில? கடையில சாப்பிட்டோம்னா 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுவோம். அதே வீட்டுல சாப்பிட்டோம்னா ஒரு 10 இட்லி சாப்பிடுவோம். 10 இட்லி சாப்பிடுவீங்க. வெரி குட். பிரியாணினா எத்தனை பிரியாணி சாப்பிடுவீங்கன்னா? 2 பிளேட் சாப்பிடுவோம். 2 பிரியாணி சாப்பிடுவீங்க. 2 ஃபுல் பிரியாணி. 2 ஃபுல் பிரியாணி. முட்டைன்னு கொடுத்தா எத்தனை சாப்பிடுவீங்கண்ணா? ஒரு 40. ஆயில் ஆம்லெட் ஃபுல் ஆயில் கலக்கி. நீ எத்தனை சாப்பிடுங்க பாய்? நான் ஆஃப் ஆயில் ஆம்லெட் எல்லாமே தான் ஒண்ணு தான். நீ ஆஃப் ஆயில் இருந்தா 2. நீங்க? நான் வந்து முட்டையை அதிகமா சேர்த்துக்கிறது. முட்டையை கிட்டே சேர்த்துக்கிறது இல்ல. எப்போது ஒரு டைம் ஒரு இதா இருக்கும் சார். நீங்க? நானும் அதேதான். எப்ப தேவை தோணுச்சுன்னா சாப்பிடுவேன். இருக்கேன்னு சாப்பிடுறதே கிடையாது. என்னோட வரலாறு கதையை எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ. வாங்க. இதுல வந்துருச்சு, சீன்ல வந்துருச்சு. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டான். வீடியோ ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ரெக்கார்டு. வா மிச்சத்து வா. மிச்சத்து வா. சரி இந்தா அந்த பொங்கல் என்ன வாங்கிட்டு போயிடு. இந்தாடா அப்பப்ப மிச்சர் மாதிரி மிச்சர் சாப்பிடுற மாதிரி இந்த வலையில ஒட்டி வச்சு சாப்பிடுவாரு.
அப்படியா? கேளுங்க. உடைச்சு மிச்சர் மாதிரி சாப்பிடுவாரு. போன் வந்துக்குதா சொல்லதான் வாங்கி பண்ணீங்க வளையல் வாங்கி பண்ணாண்டா வழியில உடைச்சு மிச்சர் மாதிரி சாப்பிடுவாரு அப்பப்போ. டியூப்லைட் ஒரு படத்துல உடைச்சு சாப்பிடுவாங்க. கேட்டு பாருங்க. ஆமா இல்லையான்னு. உண்மையாவா? உண்மையாவா? அப்படியா? உடம்பு எதுவும் பண்ணாதா? நீ மிக்ஸி வச்சிருக்காரா? நீ என்ன கேட்க போற? இவரை முன்னாடி பாத்துக்கிறீங்களா? இதான் பாக்குறீங்க இல்லன்றீங்க. ஆளு பயங்கர வித்தியாசமா. பின்னாடி பாத்தீங்களா? My brother. இதுக்கு பின்னாடி என்னப்பா? My biggest brother. கோபரதன். அவர் வந்து சண்டைக்கு போடல, நின்னு பார்த்தே போயிடும். எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. அவர் பயந்த சுபாவமா? அப்படியா? பூனை கத்தனாவே ஓடுவாருங்க. சொன்னாங்களே பட்டாசு எதுலயே வைப்பாரு? என்ன தைரியமா கையில பிடிப்பாரா? போட்டு அது உள்ளதான் அது அவருடைய எல்லாரும் கழிச்சு ஆகணும். மாத்தி சொல்லிருக்கோம் நாங்க. மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வருவாங்க அங்கிருந்து. லைனா ஊத்தி வந்துருவாங்க. முள்ளு செடி தான் இருக்கும். லைனா ஊத்தி வச்சு வந்து வருவான். லைனா ஏத்திட்டு வருவான். அது அவங்க வீடானது எங்க வீட்டாண்ட வர வரைக்கும் ஃபுல்லா கிசால் ஊத்தி வந்துருவான். ஊத்திட்டு அப்படியே போயிட்டு வந்து வந்துருவான். வழிச்சென்னையில வந்து மறந்துட்டா என்ன பண்றது? இது வரவா? நிறைய இருக்கு. தின்னுட்டு கிருஷ்ணா தழுப்புலாம் கூட இருக்குது. அப்படியா? பழுப்புலாம் கூட குத்தி இருக்காரு. ஐயோ ரொம்ப அது ஒரு ஆத்துல குளிக்கும் போது தான் ரஜா பழம் போயிட்டு அது சொரிச்சு. ரொம்ப ஷை டைப்பா இருக்காரு. இப்படிதான் ஆரம்பத்துல இருந்து ஏன் தலை கூச்ச சுபாவமா இருக்கு ஆரம்பத்துல. ஆனா இப்ப இது இருக்கானா அது அப்படியே ஆப்போசிட் ஒல்லியா ஹைட்டா இருக்கும். அதான் சொன்னாப்புல எல்லாரும். கல்யாணம் என்ன காமியா பழைய போட்டா போட்டா வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் போனாரு. இப்பதான் வராரு. இதுதான் நானு இப்படிதான் அடையாளம் காமிச்சுங்க. இப்ப இல்ல நிறைய பேர் ஏஐ வச்சு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி எதனா ஏமாத்துவாரா? இவன் பேய வச்சு ஏமாத்தினாலும் ஏமாத்த முடியாது. போட்டோ பார்க்க எவ்வளவு பேர் ஆவலா இருக்கும். ஒரு ஆவலா இருக்குல்ல. இந்த மிச்சின் கடை சம்பவத்தை நினைச்சாங்க ஒண்ணுமா பாத்தீங்க. அப்பாவும் நல்லவரா தான் இருக்கிறாரு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. அது தெரியாதா? கற்பனை தெரிஞ்சா கட் பண்ண மாட்டோமா? எனக்கு அப்படி காரா பிரதர் ரெண்டு பரவாயில்லையா? கார் எடுத்துன்னு வந்துக்கிறாரா? கார் வாங்கியிருக்கா போலியா? இவர் சின்ன அண்ணன் ஒண்ணு வச்சிருந்தா போலியா? எத்தனை போய் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. இவரு எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டான? வீட்டு பக்கத்துலயா? உங்களுக்கு தெரிஞ்ச அவரு எப்படியாப்பட்ட மனுஷன்? தங்கமான மனுஷன். அவர்களே எவ்வளவு இருந்தாலும் எல்லாரும் எடுத்து குடுத்துருவாங்களா? உண்மையா? ஆமா, பக்கத்துல இருந்து எடுத்து குடுத்துருவாரு. இந்த பாருங்க சார், இது அவர் போட்டோவா? ஆனா இதுல அந்த அளவுக்கு தெரியல. ஆனா இது வச்சு இல்ல இது வந்து அவர் தான் தெரியல. இது மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ யார் வேணா காட்டலாம். எப்போ எடுத்தது? 1980ல எடுத்திருப்பீங்களா? 80, 90, 90, 2000, 2010, 2020, 40 போயிட்டாருங்களா? இல்ல அவருக்கு என்ன வெயிட் இருக்கு சார்? இது என்ன வெயிட் இருக்கு? பொங்கல் நல்லா ஹாப்பி காணும் பொங்கல். ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வீடியோ வரும். வாழ்த்துக்கள் ஐயா. இன்னொன்னு கேள்வி, என்ன வெயிட் இருக்கீங்க நீங்க? 130. வாழ்த்துக்கள். ஹாப்பி 130னா நான் வந்து 45. 3 பேர் ஆப்போசிட்ல நிக்கணும். அது மோர் காலையில ஜாலியா இருக்கிறான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க எப்படி போறீங்க? வண்டி எடுத்துறான். அப்பப்போ ஒரு வண்டி எடுக்கிறான். யார் வீட்டுல? யாருன்னு தெரியல. ஃப்ரெண்ட் போறது அனாவசியமா அமிச்சாரு. பரிதாபமா பாக்குறாரு. கையில காசு வந்துச்சுல. ஓ அதனால தான் போன்ட்டாரா? இல்லன்னா அவங்க கேட்பாங்க. கரெக்ட் தான். போற வேலை என்ன வாங்கினியா? நான் பாக்கலையா காச? வா கடைக்கு போலான்னு வாங்க. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டானா? டம்மி காசு. ஷூட்டிங் காசு இங்க இருக்குங்க. அத நான் ஒரிஜினல் செக் பண்ணிங்க கடையில கொடுத்து. ஷூட்டிங் ரூபா தான் அது. தெரியும். நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்க முத இருந்த இந்த ஊருக்கும் இப்ப இருக்கிற இந்த ஊருக்கு எதனா மாற்றம் இருக்குதா? நீங்க முத பார்த்த ஊருக்கும் இப்ப பார்த்த ஊருக்கு மாற்றம் எதனா தெரியுதா? இவரு எதனா மாறி இருக்காரா?
இந்த கதை எல்லாத்துக்கு நமக்கு வா நீ போய் உக்காது சாப்பாடு ரெடி பண்ணி போடு பாப்பா. இப்பதான் சாப்பிட்டாரு. பத்தாது அதனால தான் வருத்தத்துல இருக்கிறான். இப்போ சாப்பாடு ரெடி பண்ணி போடு அவனுக்கு. ஒரு 2 கிலோ கறி ஆனாலும் அவன் திருப்தியா சாப்பிட்டு நான் நல்லா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போனேன் அவன் என்கிட்ட. எடுத்துன்னு வந்து அவனுக்கு நல்லா செஞ்சு போடு. என்னோட கடமை. போடு போடு. யானை தொட்டாக்க பின்ன என்ன ஆகும்? இது மாதிரி ஒரு காமெடியான ஒரு கதை போச்சு. இப்ப வாங்க அவார்டு போடுற வாடா தங்கடா கோல்டு சொத்த கலக்காமுக்கா. இந்த மாதிரி நபர்களால் வச்சுதான் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா.